அன்பான தேவஜனமே, விக்டரி காஸ்பல் சர்ச் விடுதலையின் சுவிசேஷ சபை வழியாய் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று தேவன் உங்களுக்கு தரும் ஆவிக்குரிய மன்னா என்ன அப்படின்னா, யோபு 42:15. தேசத்தில் எங்கும் யோபின் கும்மரத்திகளைப் போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரரின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். இதை ரொம்ப பேர் என்ன பண்ணுவாங்க, தப்பா தான் புரிஞ்சுப்பாங்க. மாம்சத்தின் வழி நம்ம எதையும் படிக்கவும் கூடாது, ஆராயவும் கூடாது, தியானிக்கவும் கூடாது. ஆவியின் வழி நம்ம படிக்கணும், ஆராயணும், தியானிக்கணும். அவ்வாறு ஆராய்ந்து பார்த்தால்தான் சௌந்தரியம் அப்படின்றது மாம்சத்துக்குரிய சௌந்தரியம் கிடையாது. இரண்டு விதமாக நீங்க எடுத்துக்கணும். அவங்க மாம்ச தோற்றமும் சௌந்தரியமா இருந்தது, ஆவியின் தோற்றமும் சௌந்தரியமா இருந்தது. எப்படின்னா, தேவன் என்னை நடத்தி கொண்டு வந்தார். யோபு என்ன பண்ணிருப்பார், நான் விசுவாசிக்கிறேன். யோபு அவருடைய பிள்ளைகள்கிட்ட தேவனுடைய வார்த்தையை சொல்லி வளர்த்திருப்பார். அதனால் அவர்களுடைய வாழ்க்கை சௌந்தரியமா இருந்தது. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அழகாக இருக்க வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தையை கற்றுக் கொடுத்து அதில் உற்று நோக்கி உள்ளாழங்களை நீங்கள் வெளிப்படுத்தும் போது வெளி அழகை மட்டும் நீங்கள் பார்த்து கொண்டு அதற்கு ஒரு முக்கியத்துவம் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, கொடுக்க மாட்டீங்க. உள்ளழகு, ஆவிக்குரிய அழகு, அந்த ஆவிக்குரிய சௌந்தரியம், அதை நீங்கள் பார்த்து கொண்டிருங்கள். நம் யாவருக்கும் தேவன் ஒரு வெளிப்புற அழகையும் உள்புற அழகையும் தந்து ஆசீர்வதித்து அவருடைய வார்த்தையே நம்ம இன்னும் சௌந்தரியமாய் மாற்ற போற மிகப்பெரிய ஒரு கிருபைதான் ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்ல, இந்த ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, இந்த வார்த்தையை ஏன் தேவன் இன்னைக்கு கொடுக்கிறார் அப்படின்னா, சௌந்தரியம், மாம்சத்துக்குரிய சௌந்தரியத்தை தேவன் ஒருபோதும் விரும்பவில்லை. இருதயத்தின் அழகுதான் தேவனுக்கு பிரியமானது. ஆவிக்குரிய சௌந்தரியம் நன்றாக இருந்தால் மாம்சத்துக்குரிய சௌந்தரியமும் நன்றாக இருக்கும். அதுபோல நீங்கள் இந்த வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தையை பெற்று இருதயத்தில் வைத்து ஆவிக்குரிய சௌந்தரியத்துக்கென்று வாழுங்கள். தேவன் தாமே உங்கள் யாவரையும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.